அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் கியூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் ஆல்ரெடி 10ஆம் வகுப்பில் இருக்க இந்த புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ உள்ளுக்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ஆர்டர் சொல்கிறேன். ஸோ இது பார்ட் 1 வீடியோ மாதிரி வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாடுகளில் தோன்றியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் தோன்றியது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாகுனது அமெரிக்காவில் தான். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டேஷாம் ஆண்டு டேஷாம் நாள் நடைபெற்றது. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார், சரிங்களா? ஸோ இதோடைய தற்காலிக தலைவர் தான் சச்சிதானந்த சின்ஹா. இதோடைய நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், சரியா? ஓகே, அவர் பரிந்துரைச்சது ஆச்சாரி கிருபாலினி அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடந்தது, சரியா? ஸோ ரெண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடந்தது. டேஷ் என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இதுக்கான ஆன்சர் யாருன்னா பிரைம் பிஹாரி நரேன் ரஜ்ரா. ஸோ நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் கொஸ்டின் இதை பார்த்துருக்கோம். இறுதியாக முகவரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு டேஷ் ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரிங்களா? ஸோ அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரிங்களா? ஸோ ஆனால் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. டேஷாம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆனால் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்த ஆண்டு, சரியா? ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெஃபினேஷனில் இருக்க கொஸ்டின்ஸ், சரியா? ஸோ இது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.